நேத்து நைட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் அந்த ஷூட் பண்ணி முடிச்சுட்டு தான் படுத்து தூங்குறேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாரி கிட்டத்தட்ட படுத்து தூங்குறதுக்கே 1 மணி ஆயிடுச்சுங்க. காலையில ஒரு 7 மணிக்கு அலாரம் அடிச்சது. சரி ஒரு 10 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சிடலான்னு சொல்லி படுத்தேன். எந்திரிச்சு பார்த்தா 9 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல வேலையாகாது. நம்ம டெய்லி லூப்புக்குள்ள போயிட்டேன். ரெடி ஆயிட்டு ஒர்க்குக்கு அப்படியே கிளம்பினேன். ஒர்க்குக்கு போய் பார்த்தா கடை இன்னும் திறக்காம வச்சிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ரெகுலரா வர்றவர் காலையில கொஞ்சம் பஸ் லேட்டுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கனால நம்மளே கடையை திறந்து வச்சு கொஞ்சம் கிளீனிங்லாம் பண்ணேன். காலையில கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது. லோடெல்லாம் இருந்தது. அதை போய் வண்டியில போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது மணி 2 மணி ஆயிடுச்சு. வர வர இந்த டைம் வந்து அப்படியே ராக்கெட் மாதிரி போகுதுங்க. அப்புறம் 2 மணி ஆச்சு. ஒரு டீ சாப்பிடலாம்னு நினைச்சேன். நேத்து தான் டீ சாப்பிடல. இன்னைக்கு ஒரு டீ சாப்பிடலாம்னு தோணுச்சு. நான் எப்பவுமே லெஃப்ட் சைடுல இருக்கிற கடைக்கு போவேன். இன்னைக்கு ரைட் சைடுல இருக்கிற கடைக்கு போனேன். அங்க வந்து இன்னும் டீ வந்து 15 ரூபா தான். அதனால ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் லஞ்சுக்கு போயிருந்தாங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ரஃப் கட் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா முழுசா வீடியோ எடிட் பண்ண முடியாது. நான் அப்பப்போ கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. எடிட் ஓரளவுக்கு பண்ணேன். சரி இதுக்கப்புறம் இங்க இருந்தா லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு பேக்ல லேப்டாப் தூக்கி போட்டு கிளம்பியாச்சு. சைக்கிள ரொம்ப நாளா அந்த கேமரா மவுண்ட் பண்ணும் பார்த்தேன். இன்னைக்கு தான் வந்துட்டு ஃபைனலா மவுண்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு பசி வேற செம்ம பசி. நல்லா பசி ஆறிட்டு அதுக்கப்புறம் எடிட் ஸ்டார்ட் பண்ணேன். அது பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தது. இடையில வேற சிஸ்டம் 2-3 தடவை படுத்துருச்சு. திருப்பி க்ளோஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 9 மணி ஆச்சு. ஒரு இரவுக்கு பசி ஆறிட்டு வந்துட்டு உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேல. இதுக்கப்புறம் ஏதாவது ஷூட் பண்ணலாமா என்னன்னு ஐடியா பண்ணேன். சரி வேலையாகாது. இருக்கிற வீடியோ மூலம் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் எடுத்துருவோம். இந்த வாய்ஸ் ஓவர் பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சேன். நம்ம என்னதான் வேலை பண்ணாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர மாட்டேங்குது. வர வர அந்த நெகட்டிவிட்டி வந்து மண்டைக்குள்ள ஓவரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அதுல பெருசா ரிசல்ட் வரலும் போது அது ஒரு மாதிரி செய்யற வேலையை வந்து சரி விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கும். இருந்தாலும் அந்த சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு நாள்ல வராது அப்படிங்கறத மட்டும் மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடய இன்னைக்கு நம்ம தூங்க போறோம். இந்த நாளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நண்பர்களே. உங்களை நாளைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பார்க்கலாம்.